ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் பேக்கெட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா நாம் ஒரு கண்டெய்னரில் அதை கொட்டி வச்சுருப்போம். எப்போவுமே எடுத்து அதை யூஸ் பண்ணுறது மாதிரியும் இருக்கும். சில வேளைகளில் இந்த பருப்பு வகைகளை கொட்டி வைக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டெய்னர், அதாவது பாட்டில் இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த வேளையில் நாம் இந்த பருப்பு வகைகளை அப்படியே விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் நிறைய எறும்பு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் இந்த பாதாம் பருப்பை இப்படியே பாதி கொட்டிட்டேன், மிச்சத்தை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா சீக்கிரமாக எறும்பு வந்து மொத்தத்தையுமே காலி பண்ணிடும். இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாட்டிலோட வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பேக்கெட்டில் இந்த மாதிரி உள்ளே இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒட்டுற டேப் இருந்தால் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த பாட்டிலோட வாய்ப்பகுதியை நம்ம உள்ளே போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதை சுற்றி இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டோம் அப்படின்னா இந்த பேக்கெட் நல்ல டைட்டாக இருக்கும். அதே மாதிரி எந்த விதமான பூச்சிகளும் உள்ளே போகாது, எறும்பு போகிறதுக்கு கூட வழி இருக்காது. இப்போ நம்ம அந்த பாட்டிலோட மூடி வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பாட்டிலோட மூடி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அழகாக இதை வந்து கொட்டிக்கலாம். அதே மாதிரி நமக்கு தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து அழகாக இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுக்கலாம். நாம் இதை எவ்வளோ கவுத்தினாலும் உள்ளே இருக்கிற பொருள் கீழே விழாது. ஜஸ்ட் அந்த மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணாவே போதும். இதே மாதிரியே மற்ற பருப்புகளை கூட இந்த மாதிரி நல்ல சேஃபாக நம்ம வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் பால் காய்ச்சிருக்கிறேன். நம்ம பால் காய்ச்சும் போது வர ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இது. நாம் பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடிப்பகுதியில் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். பாருங்கள், எல்லார் வீட்லேயுமே வர ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை ரொம்ப ரொம்ப எளிமையாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் முதல்ல தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்ல பிளெயின் வாட்டர் தான், அதாவது சுடு தண்ணி எல்லாம் கிடையாது, நார்மல் பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். பால் பொங்கி வரும்போது பாத்திரத்தோட ஓரங்கள்லேயும் இந்த மாதிரி வடுக்கள் வந்துடும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பாலை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா காய்ச்சிட்டேன், பால் இப்போ சூடாக இருக்குது. நாம் பாத்திரத்தோட அடிப்பகுதியில் பார்க்கும்போது எந்த விதமான கட்டியும் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நார்மலான நுரை தான். நாம் பால் காய்ச்சிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த பாத்திரத்தோட சைடில் எல்லாமே நமக்கு அந்த பாலாடையெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதனால் நமக்கு நிறைய பால் வீணாக போயிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம பால் விட்டு காய்ச்சினோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நமக்கு ஒட்டாமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், அதில் எந்த விதமான கட்டியும் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டீ, காஃபி எல்லாம் செய்யும்போது வர ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான். இப்போ நாம் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க. இப்போ நாம் முதல்ல இந்த டம்ளரில் என்ன போடணும் அப்படின்னா சர்க்கரை அல்லது சீனி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நாம் யூஸ் பண்ணுற எந்த வகையான காஃபி தூளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி போட்டு நம்ம காஃபி ப்ரிப்பேர் பண்ணும்போது அடிப்பகுதியில் நமக்கு அந்த காஃபி அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்காது. இதுவே நாம் முதல்ல காஃபி தூளை போட்டிருந்தோம் அப்படின்னா டம்ளரோட அடிப்பகுதியில் நிறைய காஃபி தூள் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதுக்காகவே நம்ம 2-3 டைம் போட்டு ஆற்ற வேண்டியது இருக்கும். ஸோ முதல்ல காஃபி தூள் போடாமல் ரெண்டாவதாக காஃபி தூள் போடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நம்ம பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணி ஊற்றும் போது 5 நிமிஷத்தில் நல்லா ஊறி கிடச்சிடும். இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. வீட்டில் இருக்கிற எந்த ஜல்லடை இருந்தாலும் சரி அதில் இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு ஒரு டைம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க விடணும். ஒரே ஒரு டைம் கொதிச்சாவே போதும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறவங்க அல்லது டெய்லியுமே காலையில் சமையல் செஞ்சுட்டு வேலைக்கு போகிறவங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வேணாலும் இந்த புளி கெட்டு போகாமல் இருக்கும். டக்குன்னு எடுத்து நம்ம சாம்பார் செய்யும்போதோ இல்லை புளிக்குழம்பு செய்யும்போதோ எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புளி அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். இன்றைக்கி நான் வந்து அவல் எடுத்துருக்கிறேன். இந்த அவல் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நாம் இந்த அவலை ஒரு கடாயில் போட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சோ அல்லது ஒரு கரண்டி வச்சோ இந்த மாதிரி திருப்பி போடும்போது அவல் நமக்கு நல்லா சூடாகிடும். லைட்டாக சூடு பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக போட்டு நம்ம வறுத்தோம் அப்படின்னா அவல் தீஞ்சு போயிடுங்க.
இப்போ நாம அவலை ஆற வச்சிடலாம். எப்போவுமே நாம அவல் வாங்கிட்டு வந்த உடனேயே இந்த மாதிரி செஞ்சு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அவல் அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது போலயே டக்குன்னு புழு பூச்சிகள் வர எந்த விதமான ஒரு பருப்பு வகையாக இருந்தாலும் சரி, நாம் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு. அதே சமயத்தில் அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாவிகள் எல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா? இந்த சாவியில் வர முக்கியமான ஒரு பிரச்சனை தான், அதாவது சில வேளைகளில் நாம் இதை யூஸ் பண்ணும்போது இது ஸ்ட்ரக் ஆன மாதிரியே இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எந்த சோப்பாக இருந்தாலும் சரி, அந்த சோப்பில் இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் இருக்கிற சாவிகளை இந்த மாதிரி சோப்பில் போட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா ஸ்ட்ரக் ஆகாமல் நல்ல மூமெண்ட் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே யூஸ் ஆகக்கூடிய யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். இப்போ நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். இந்த குக்கரில் 2 டீஸ்பூனுக்கு சோள மாவு போட்டிருக்கிறேங்க. அதாவது கார்ன்ஃப்ளவர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ 2 டீஸ்பூனுக்கு போட்டாச்சு. கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. முதல்ல தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நமக்கு பார்க்கும்போது நல்ல தண்ணி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நாம் இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா சுடு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தண்ணி நல்லா சூடாகும் போதே இது ஓரளவுக்கு நல்ல திக்காக மாற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற கம்ஃபோர்ட் எடுத்துக்கலாம். கம்ஃபோர்ட்டு 1 டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடமும் நல்லா ஈவனாக கலங்கும். இப்போ நாம் ஒரு பழைய பாட்டில் எடுத்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி கம்ஃபோர்ட் இருக்கிற பாட்டிலே எடுத்துக்கலாங்க. இதில் நாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நிச்சயமாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதை வந்து செஞ்சு யூஸ் பண்ணிப்பீங்க. அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த கம்ஃபோர்ட், அதாவது நார்மல் கம்ஃபோர்ட்டு கிடையாது, நம்ம அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி வச்ச கம்ஃபோர்ட், அதில் 1 டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க. கையிலேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வாஷிங் மிஷினில் துவைச்ச துணி சட்டையை நான் முதல்லையே துவைச்சி எடுத்துட்டேன். இப்போ நாம் அந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி திருப்பி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. நல்லா முக்கிறதுக்கப்புறமா நம்ம வெயிலில் போட்டு நல்லா காய வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், துணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம துணியை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இது அயன் பண்ண துணி மாதிரியே இருக்கும். இதே மாதிரியே நம்மக்கிட்ட காட்டன் சாரீஸ் இருந்ததுன்னா கூட நாம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். காட்டன் சாரீஸ் நம்ம எப்போவுமே அயன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஜஸ்ட் நம்ம துவைச்சிட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்தாவே நல்லா இருக்கும். நமக்கு அயன் பண்ண மாதிரியே இருக்கும். துணி டெய்லி அயன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.